ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்யா வைப். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்வீட்டான கோதுமை அப்பம் தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு இந்த ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக டேஸ்டான கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தில் நிறைய தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லைப்பாகை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆற விடாதீங்க, சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா மாவு வெந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா வந்து சாஃப்டாக வரதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி வச்சு நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஊற்றும் போது கேப் விட்டு ஊற்றுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸ்டவ்வோட ஹீட்டு வந்து ஹையில் வைக்காதீங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா மேலே நல்லா கலர் மாறி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்புங்க. மாவு ஊற்றுனதும் திருப்பாதீங்க. இப்போ பாருங்க, அப்பம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அப்பமும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.